வணக்கம் நண்பர்களே. மறைந்து கிடக்கும் வரலாற்று உண்மைகளை உங்களிடம் கொண்டு சேர்க்கும் மறைக்கப்பட்ட வரலாறு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். சிவலிங்கத்தை பார்க்கும் பொழுது அதன் மேல் சில நேரங்களில் சிறிய பிரமிட் அமைந்திருக்கும். இது வெறும் அலங்காரம் மட்டுமா? இல்லையா? அதற்கு பின்னால் ஆன்மீக சக்தி, பண்டைய அறிவியல் மற்றும் மனித மனத்தின் இணைப்பும் இருக்கிறது. இந்த வீடியோவில் அந்த மறைமுக விஞ்ஞானத்தை நாங்கள் விரிவாக ஆராயப் போகிறோம். அது உருவாக்க சக்தியையும் பாதுகாப்பு சக்தியையும் குறிக்கிறது. பண்டைய ஷில்பா சாஸ்திரங்கள் லிங்கத்தின் வடிவம், அதன் மேல் பொருத்தப்படும் வடிவங்களை பற்றிய தகவல்களை நமக்கு அளிக்கின்றன. சில பிரமிட் வடிவங்கள் கோவில்களில் லிங்கத்தின் மேல் கற்பனையாக அமைக்கப்பட்டுள்ளன. இதன் காரணம் வெறும் அலங்காரம் அல்ல, அது சக்தியை மையப்படுத்தும் ஒரு அறிவியல். இதன் மேலே அமைந்த லிங்கம் பிரமிட் வடிவத்தின் சக்தியை நேரடியாக கவர்ந்து ஆன்மீக அலைகளை அதிகரிக்கும். யோகிகள் மற்றும் ஆன்மீகர்கள் இதனை ஆய்வுகளுக்கு உட்படுத்தி தியானத்தின் பொழுது மனதை நிலைத்திருக்க பயன்படுத்தியுள்ளனர். பிரமிட் மேலே செல்லும் சக்தி லிங்கம், பிரபஞ்ச சக்தி இரண்டும் சேரும் பொழுது பூமி மற்றும் பிரபஞ்ச சக்திகளுக்கிடையேயான பாலமாகிறது. இது மனிதனின் ஆன்மீக உயர்வுக்கு ஒரு சின்னம். தியானம் மற்றும் பூஜைகளின் பொழுது இந்த சக்தி அதிகமாக அனுபவிக்கப்படுகிறது. இப்பொழுது நவீன அறிவியல் பாடுகள் பிரமிட் வடிவத்தின் சக்தியை ஆய்வு செய்துள்ளன. நீர், கல், விளக்கு போன்றவற்றில் சக்தி மையப்படுத்தும் தன்மை இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதே விதமாக லிங்கத்தின் மேல் பிரமிட் அமைப்பது ஆன்மீக சக்தியை அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது. எகிப்து மற்றும் மாயன் பிரமிடுகள் சக்தி மையப்படுத்தும் வடிவம் கொண்டன. இந்தியாவின் சில கோவில்களில், சிவ கோவில்களில் லிங்கத்தின் மேல் பிரமிட் அமைப்பு அதே கோட்பாடுகளை பின்பற்றுகிறது. அதாவது சக்தி மற்றும் ஆன்மீக தொடர்பை மையப்படுத்தும் கலை உலகின் பல பகுதிகளிலும் உள்ளன. நல்லிணக்கம், சக்தி பரவி மன அமைதி ஆகியவை பல கோவில்களில் நம்பிக்கையாக அனுபவிக்கப்படுகின்றன. அடுத்த முறை நீங்கள் லிங்கத்தின் மேல் பிரமிட் பார்த்தீர்கள் என்றால் அது வெறும் அலங்காரம் அல்ல, அது சக்தி, ஆன்மீக அலைகள் மற்றும் பிரபஞ்சத்தை இணைக்கும் பாலமே ஆகும். பண்டைய அறிவியல், ஆன்மீகம் மற்றும் சக்தியின் இணைப்பை அனுபவியுங்கள். நன்றிகள் பல.